ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான இளநீர் ஆப்பமும் தேங்காய் பால் ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 கப் பச்சரிசியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து விட்டுக்கோங்க. எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே 1 கப் வடித்த சாதம், 1 கப் துருவின தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம். 1 கப் இளநீர் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம். மாவு நல்லா நைஸாக மசிஞ்சு வரணும், அது வர ஓடட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா நைஸாக மசிஞ்சு வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நைஸாக மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா நைஸாக மசிஞ்சு வந்தால் போதும். இப்போ நம்ம கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸில் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஈவினிங் போல் ஆட்டியிருக்கேன். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிக்கட்டும், அது வரை இது இருக்கட்டும். நல்லா புளிச்சாதான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், காலையில் ஆகிருக்கு, மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ வாங்க ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தோசைக்கல் சூடானோன்னு நம்ம ஆட்டி வச்ச இளநீர் ஆப்ப மாவை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இது சுற்றி தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஆப்பம் நல்லா வெந்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஆப்பம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாருங்க. இப்போ வாங்க தேங்காய் பால் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு ஒரு முழு தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம 3 பால் எடுக்கணும், இதை ஃபஸ்ட் பால் எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி 1/2 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 3வது பாலும் எடுத்தாச்சு. அவ்வளோதான், இனிமேல் எடுக்க தேவையில்லை. இப்போ இது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. இதில் இருக்க தேங்காய் பால் நல்லா வடிஞ்சு வரணும். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுட்டு சர்க்கரை கரையிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நாங்கள் தேங்காய் பாலும் இப்போ ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி இளநீர் ஆப்பத்தோடு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி இளநீர் ஆப்பமும் தேங்காய் பாலும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.